பிக் பாஸ்ல இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நேற்றுக்கு நடந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் மார்னிங் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் விஜய் வர்மா பேச வந்திருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த கேமில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது யாருன்னா விஷ்ணு தான். அதே நேரம் இந்த கேமில் பயங்கரமாக முட்டாளானது யாருன்னா மணி தான். ஏன்னா விஷ்ணு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாரு மணியை. மணி நினச்சிருந்தா 3வது ரவுண்டில் விஷ்ணுவோட கல்லை ஃபுல்லாக எடுத்துட்டு அவரோட முயலை எடுத்து அவரை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அதற்கு பதிலாக பூர்ணிமா இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே தான் அவர் மிஸ் பண்ணிட்டாரு ஆட்டத்தை. அந்த இடத்துக்கிட்ட தான் அவர் முட்டாளாகிட்டாரு. நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு மணியை விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மணி சொல்கிறாரு, டேய் ஒருவேளை நான் போயிட்டு விஷ்ணுவோடதை எடுத்திருந்தேன் அப்படின்னா அடுத்த ரவுண்டில் பூர்ணிமாவும் மாயாவும் என்னையை காலி பண்ணியிருப்பாங்க. இதில் நான் எங்கே முட்டாளானேன், நான் கரெக்டாக தான் ஆடினேன் அப்படின்னு சொல்ல விஜய் வர்மாவுக்கு இதுக்கு என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னு தெரில. உடனே சொல்கிறாரு, இல்லை அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டாக ஆடி இருப்பாங்கன்னு மாயாவுக்கு சொம்படிச்சாரு. அண்ட் மணி கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதிலே சொல்ல முடியலை. உடனே சொல்கிறாரு, நான் பேசுகிறப்ப குறுக்க பேசாதீங்க, என்னைய பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் விஜய் வர்மா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த கேம் டோட்டலி ஃபேர் கேமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா விஷ்ணு மணியை பார்த்து கண்ணு சைகள்லாம் காட்டினாரு. எப்படி இதை ஃபேர் கேம்னு சொல்கிறதுன்னு சொல்லும் போதே அங்கேயும் மணி கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டாரு. ஏன்டா டே, விசித்ராமா கிட்ட மாயா வந்து வாயை திறந்தே சொன்னாங்க இவன் போய் எடுங்க அப்படின்னு. அதுவும் காதுக்கு கேட்கல. இது மட்டும் நீ பார்த்தியா? சூப்பர்வைசர் பண்ணுறதுனா ஓவராலாக சூப்பர்வைசர் பண்ணணும். மாயாவை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சூப்பர்வைசர் கிடையாதுன்னு அந்த இடத்துக்கிட்டே முகத்தெரிய கிழிச்சிட்டாரு. மணியோட இந்த ஒரு கவுண்டர் அட்டாக்குமே விஜய் வர்மா கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. மறுபடியும் என்ன பேச விடுங்க, நான் பேசுகிறப்ப குறுக்க பேசாதீங்கன்னு சமாளிச்சுட்டு தான் இருந்தார். என்ன பேசுகிறேனே தெரியாமல் உளறிட்டு இருந்தார். ஸோ தெளிவாக தெரியுது விஜய் வர்மா மாயாவுக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்னு. வீட்டுக்குள்ளே செகண்ட் ரவுண்டாக போனவர் கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணி ஆட்டத்தை மாற்றுவார்னு பார்த்தா மறுபடியும் மாயாவுக்கு சொம்பு தூக்குறாரு. இவரால் ஆட முடியலைனாலும் சூப்பர்வைசர் மூலியமாக மக்கள் மனசை பிடிப்பார்னு பார்த்தா மாயாவுக்கு செம்படிக்கிறது மட்டுமே வேலையாக பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையான முட்டாள் மணியா இல்லை விஜய் வர்மாவா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.